எனக்கு சப்போர்ட் பண்ண தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. வாங்க இன்றைக்கி மக்காச்சோளத்தை பற்றி தான் பேச போகிறோம். மக்காச்சோளம் நம்ம ஏற்கனவே இதில் தை பட்டம் போட்டதுங்க. இது எல்லாம் அப்படி முளைச்சிருக்கு. அதை காற்றுல விழுந்தது, எலி சாப்பிட்டது, இது மாதிரியான கீழே மிஸ் ஆன கருது பூரா இப்படி கும்பலாக எல்லா இடத்துலையும் நாற்றா முளைச்சி வச்சு வருது. அதில் இதை வயல் பூராமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லு இது சாட்டர்னே சின்னதாகவே வருது. பார்த்திங்களா, நிறையா வருது. இதில் நிறையா வருது. காடு பூரா இப்படி கும்பலாக நிறைய இடங்களில் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே இருக்குதா? இதே மாதிரி எங்கே தப்பு கருது விழுந்ததோ அதே இடத்துல இப்போ முளைச்சிக்கிச்சு. அதனால தான் நாங்கள் விதையை போடலை. ஏன்னா அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தோட விதையை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போட்ட விதை எது, நம்ம காசு போட்டு வாங்கி ஊன்னது எது, அது ஏற்கனவே நம்ம வயலில் விளைஞ்சது எது அப்படின்னு தெரியாது. அதனால தான் மழை பெய்யட்டும், முளைச்சி வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேனே, நிறைய இடத்துல நாற்றா முளைச்சிருக்குது. எல்லாம் தப்பு சோளம், மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா தப்பு சோளம் நிறைய இடத்துல முளைச்சிருக்குது. இப்படி இதில் நம்ம அந்த விதையும் போட்டோம்னா எது நம்ம ஊன்ன விதை, எது இயற்கையாக நம்ம வயலில் விழுந்து முளைச்சது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஓகேங்களா? அதனால் அதுக்கு நம்ம இன்னொரு ஐடியா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்படியே கயிறை பிடிச்சி ஊன்றது மக்காச்சோளத்தை. இதில் அப்படியே கயிறை பிடிச்சி 2க்கு 1.5 அப்படிங்கிற இதில் போட்டுட்டு ஊன்றது. 2 சோளமும் ஊனலாம், ஒரு சோளமும் ஊனலாம். எப்படி வருமோ அதை பொறுத்து, காட்டை பொறுத்து ஊனிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் இப்போ சாப்பிட்றேன்னா ஏகப்பட்ட புல் எல்லாமே முளைக்குதுங்களா. இது ஒரு இன்னும் 2 நாள் கழித்து நம்ம மேலே ஊனிடணும். சோளத்தை ஊனிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊனின ஒரு 2ஆம் நாள் அல்லது 3ஆம் நாள், 2ஆம் நாள் வாக்கிலேயே வச்சுக்கிங்களேன். நம்ம ஊன்னைக்கும் அடிக்கலாம், இல்லைனா 2ஆம் நாள் ரவுண்டப் நம்ம மேலே அடிச்சு விட்டோம், ரவுண்டப் மருந்தை நம்ம அடிச்சு விட்டோம் அந்த பில்லுக்கு அப்படின்ட்டு ஊனிட்டு மேலே அடிச்சு விட்றணும். 2 நாள் 3 நாளில் மேலே அடிச்சு விட்றணும். அடிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா இந்த பில்லு பூரா செத்துரும். அதே மாதிரி இந்த தப்பு சோளம் முளைச்சது இருக்குது பார்த்திங்களா, இதுவும் செத்துரும். ஆக்சுவலாக இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முளைக்கும் போதே அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்தை பூரா இந்த பில்லு எல்லாமே எடுத்துக்கும். நம்ம இந்த விதையை போட்டுட்டதுமே அந்த பில்லுக்கெல்லாம் நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இது அதோட சத்துக்களை எடுத்துக்க முடியாது. சத்து அப்படியே தான் மண்ணிலே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம போட்ட அந்த சோளம் சூப்பராக வரும். இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ஒரு விளைச்சலும் அதிகமாக இருக்கும், கருது பெருசாக வரும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லு இந்த மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்துக்குது. அது எடுத்துக்கிறத நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சோளம் எடுத்துக்கும். சோளம் எடுத்துக்கிட்டால் சோளம் சூப்பராக வரும், நல்ல விளைச்சலை தரும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. விவசாயிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர் அனுபவத்தை சொன்னால் தான் நிறைய பேர் அதை எப்படி பண்ணி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் அதை சொல்கிறதில்ல. நான் சொல்கிறேன், இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மேலே அதுக்கப்புறம் உரம் கொடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்காச்சோளத்துக்கு நம்ம ஃபுல் உணவு கொடுக்குறதா அர்த்தம். இந்த பில்லை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மக்காச்சோளத்தோட உணவையும் இது சேர்த்து எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? விவசாயத்தையும் நம்ம அப்பப்போ கவனித்து அப்டேட் பண்ணோம்னா தான் அந்த பயிர் நல்லா வரும். இதை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னோடய உரையாடலை கேட்ட அனைத்து என்னோடய சப்போர்ட்டர்ஸ்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.